வாழ்க வளமுடன். இன்றைக்கி இன்ஜினியர் தமிழில் நம்ம என்ன பார்க்கலான்னாக்கா, என்ன ஸ்டாக்கு நாளைக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். மணி கண்ட்ரோல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் இந்தியன் ஸ்டாக்ஸு டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸில் ஏதாச்சும் மேஜராக இருக்கா? கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு தான். டாடா எல்சி இது கூட ஓவர் வேல்யூடு தான். இதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம கன்சிடரபிள் ஃபார்முலா என்னன்னாக்கா, ரொம்ப அடிமாட்டு விலைக்கு போயிருக்கணும் ஸ்டாக்கு. அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்காக இருக்கணும். சுமிட்டோமோ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்க வச்சுருந்தேன், விற்றுட்டேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜோதி லேப்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஜோதி லேப் ஒன்று கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன் நாளைக்கு. 256 ஓகே. ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது நாளைக்கு. சுமிட்டோமோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெட்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணதில். ஒரு நிமிஷம். 6 months சார்ட்டு லோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, 6 months 20% மைனஸில் இருக்குது. ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தாக்கா பிஇ 39 பிஇயில் இருக்குது. செக்டர் பி 24. பிஇ வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். இதுவே ஓவர் வேல்யூடு தானே சுமிட்டோமோவுக்கு. 430 வந்து 6 months லோவில் இருக்குது. 1 yearல எவ்வளோ இருக்குது? 1 year கூட லோ பாயிண்டில் தான் இருக்குது. அப்போனா மேபி நம்ம இதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பிஇ ஒரு 30க்கு கீழே வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் ஃபோரமில் ஏதாச்சும் போடுறாங்களா? ஃபோரம் பார்க்கலாம், மக்களோட கருத்து எப்படி இருக்குன்ட்டு. அனதர் 20% ஃபால் பை திஸ் மந்த் எண்ட். மேட்மேஸ்ட் கேப்டன்ஸ் ஃபார் சச் அன் unpredictable stock once goes down suddenly then recovers suddenly. இந்த ஸ்டாக்கை புரிஞ்சிக்கவே முடியலன்ற மாதிரி போட்டிருக்காங்க. மார்க்கெட் ஆக்ஷன் டிபெண்ட்ஸ் ட்ரம்ப் ஆக்ஷன் அண்ட் ட்ரம்ப்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஏதோ 500% இந்தியாவுக்கு டேரிஃப் போடுவேன்னு சொல்லியிருக்காராமா. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. பட்டு எந்தெந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பொறுக்கி எடுத்துக்கலாம். இந்தமாரி பேட் நியூஸ் வரும்போது ஸ்டாக் எல்லாமே விழும்போது நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக பொறுக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டேரிஃப் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா எய்தர் இந்தியன் கவர்மெண்ட்டு வில் ஸ்டார்ட் ட்ரேடிங் அவுட் சைடு, அதாவது வேறு யூரோப் கண்ட்ரி ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க. யூரோப்பு வேறு பக்கம் போயிடுவாங்க. இல்லைனாக்கா டேரிஃபை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்தமாரி தான் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கிற மாரி இருக்குது. பாருங்கள், நீங்கள் கூட ஸ்டாக் பாருங்கள் எந்தெந்த ஸ்டாக் அடி வாங்குதுன்ட்டு. ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்கா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.